எனக்கு நான் பழைய மாவீர படத்துக்கு போய்ட்டு வரேன். மிக அருமையாக இருக்குது. நடிப்பு எல்லாமே மிக சிறப்பாக இருக்குது. பாட்டு, நடிப்பு, சண்டை காட்சி எல்லாமே நல்லா இருக்குண்ணா. நன்றிண்ணா. ஏன்னா கருத்து ரெண்டு சமூகம் ஒன்று சேர்ந்து சொல்கிறாங்க. 2 சமூகம் ஒன்று சேர்ந்து நம்ம கார்பரேட்டுக்கு எதிராக இது பண்ணது, அதான் மாவீரன் குரு எப்படிலாம் இது பண்ணார் கார்பரேட்டுக்கு எதிராக, அதான் சொல்லியிருக்காரு. ஓகே, அரசியல் விஷயம் ஒரு சட்டமன்ற உறுப்பினரானார். சட்டமன்றத்தில் போய் பேசுறது, கார்பரேட்டுக்கு எதிராக பேசுறது, மக்களை இப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டு பாதுகாத்து காமிச்சிருக்காங்க. வேற ஒன்றும் இல்லைண்ணா. சாய் தலைவர் அதை நினைப்பது இல்லை. ஜெய்பீமில் வந்து மாவீரன் வந்து தப்பாக சொன்னாங்க. அது இவர் அப்படிலாம் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. வேறு ஒன்றும் இல்லை. நடக்காத ஒன்று நடந்த மாதிரி காமிச்சாங்க ஜெய்பீமில். இவர் நியாயமாக சொன்னார். வேறு ஒன்றும் இல்லை. நல்லா சிறப்பாக இருக்குண்ணா. சிறப்பாக இருக்குண்ணா. ஓகே, நன்றிண்ணா. நல்லா நடிச்சிருக்கேன். நல்லா நடிச்சிருக்கேண்ணா. ஆமாம், கௌதம் நல்லா வந்திருக்காருண்ணா. நன்றிண்ணா. மியூசிக்கும் அருமையாக இருந்துச்சுண்ணா. இவர் ஜிவி பிரகாஷ் மியூசிக் போட்டிருக்காரு. சாம்சிஎஸ் பின்னணி இசை போட்டிருக்காரு. வைரமுத்து பாட்டு எழுதியிருக்காரு. எல்லாமே நல்லா இருந்துச்சுண்ணா. எல்லாமே சிறப்பாக இருந்துச்சு. ஒன்றும் பிரச்சனை எல்லாமே இருந்துச்சுண்ணா. எல்லா குடும்பத்தோட பார்க்கலாம். ஓகே, நன்றி. படம் நல்லா பண்ணா. நல்ல மூவி. படவேண்ணா மாவீரா நல்ல மூவிண்ணா. எல்லா ஃபேமிலியும் பார்க்கலாம், எல்லா சமூகத்தோரும் பார்க்கலாண்ணா. ஆமாம், அவர் வாழ்ந்த வரலாறு தானே இது படம். அவர் எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்காரு, அது சரித்திரமாக எடுத்திருக்காங்க அந்த படத்தை. ஓகேவா? அவர் சாதி தலைவராக பார்த்தாங்க எல்லாரும். இப்பயும் அப்படி தான் பார்க்குறாங்க. அவர் சங்க தலைவராக இருக்கும்போது அவர் சொந்த சாதிக்காக அவர் பேசினார். அவர் எப்போ அரசியலில் வந்தாரோ அப்போ தமிழ் குடிக்காக போராடினதை காட்டியிருக்காங்க. இரண்டுத்தையும் கரெக்டாக காட்டியிருக்காங்க. நம்ம பார்த்து புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அவர் ஜாதிக்காக போராடுறாரு. செகண்ட் ஹாஃபில் அவர் வரும்போது தமிழ் குடிக்காக எப்படியெல்லாம் போராடிருக்காரு, நெய்வேலி சுரங்கத்துக்குலாம் என்ன பண்ணியிருக்காரு, அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதை தான் அப்படி காட்டியிருக்காங்க. இது பாலிடிக்ஸ்னா, அது பாலிடிக்ஸில் 1000 இது இருக்குது. நம்ம அதை பேசுகிறது எதிர்த்து இப்போ செஞ்சிருக்காரு. திருமாவளவன் கூட அவர் சோசியலாக பழகிருக்காரு. அவர் என்ன நாடக காதல் எதிர்த்ததுனால அவர் திருமாவளவனுக்கும் அவர்களுக்கும் இதுவாக இருக்கு. நல்ல படம் நல்லா பண்ணியிருக்காரு, நல்லா நடிச்சிருக்காரு. இன்னும் நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்கலாம். நிறைய விஷயம் சீனில் கொடுக்கல. அது பொலிட்டிக்கனால அதையெல்லாம் எடுக்காம விட்டுருக்காங்க. வேற ஒன்று பதிவுண்ணா. தமிழ் குடிக்காக போகிறான்னா ஒரு மாவீரான்னு ஒரு பேர் பதிவு. அவர் சங்க தலைவராக இல்லாமல் தமிழ் குடிக்காக போகிறான்னதா பதியும். மியூசிக்கல் அருமைண்ணா. நல்ல படம் மூவி. நல்ல மூவி. எல்லாரும் சாதி படமாக பார்க்காம இது வந்து ஒரு தமிழ் குடி படமாக வந்து பார்க்கலாம். புரியலண்ணா. அந்த கேரக்டராக நடிச்சிருக்காரு. நல்லா நடிச்சிருக்காரு. புரியலண்ணா. நல்லா வந்திருக்குண்ணா. குரு மாரியே வந்திருக்கு. ஃபேஸ் வந்து டிஃப்ரெண்ட்டு. மற்றபடி அவர் வெயிட் ஹைட்டெல்லாம் அவரே கரெக்டாக இருக்காங்க. கரெக்டாக பண்ணியிருக்காங்க. வேறு ஒன்று நல்லா ஃபேமிலியாக பார்க்கலாம். நம்ம ஃபேமிலியாக பார்க்கலாம்ண்ணா. இல்லை, ஜாதியை பற்றி நம்ம இது பண்ணோம்னா, இந்த ஜாதி எப்போ ஒரு கீழே தாழ்ந்து போயிட்டுருக்கோ அந்த நேரத்தில் வளர்ச்சி அடையணுன்ற நோக்கத்தால் தான் சமுதாயத்தை ஒன்றா கட்டமைப்பாங்க. எந்த நோக்கத்தோடு கட்டமைக்கிறாங்களோ அந்த நோக்கத்தை இந்த படத்தில் கரெக்டாக காமிச்சிருக்காங்க. இது வந்து எந்த ஒரு நேச்சரில் எடுத்திருக்காங்க. ஆமாம், உண்மையாகவே அவருடைய போராட்டம்னா எல்லாத்தையுமே காமிச்சிருக்காங்க. கடைசியாக அவர் இந்த மருத்துவ கொலை அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவர் இந்த மக்களுக்காக போராடி உண்மையாகவே உடல்நிலை பாதிக்கப்பட்டு தான் இருந்தாருன்றதை இந்த படத்து மூலியமாக தெரிஞ்சுக்கணும். சமுத்திரக்கனி சரண்யா உண்மையாகவே அவர் கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவர் எப்படி இப்படி இந்த போராட்டத்துக்கு மூலமாக அடுத்த அரசியலில் வளர்ந்தாரு, முதல்ல எதுக்கு வந்தாரோ அந்த காரணத்தை சொல்லியிருக்காங்க. அவர் தந்தையை ஒருத்தர் கொலை பண்ணியிருப்பாங்க. அந்த காட்சியெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு.
ஜாதி தலைவராக காமிச்சிருக்காங்களோ ஒரு போராளி. இல்லை, ஒரு சாதி தலைவர்ன்றது எல்லா சமூகத்துக்கும் ஒரு தலைவர் கண்டிப்பாக இருப்பாங்க. எப்போ சாதி தலைவர் அந்த சமூக தலைவர் உருவாகிறாங்கன்னா பாதிக்கப்படுவாங்க. இந்த திரையில் காமிச்சிருக்கோம். ஆரம்ப கட்ட காலத்துல இருந்து சொன்ன எல்லா போராட்டத்தையும். ஆமாம், அது முதல் காட்சியே பார்த்தீங்கன்னா டாக்டர் அம்பேத்கர் வந்து மாலை போட்டு 7வது சிலையை திறப்பாங்க. ஒரே நாளில் 7 சிலையை மருத்துவர் ஐயா அவங்க கூட சேர்ந்து திறப்பார். அந்த காட்சியை வச்சாங்க. ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாருமே பொதுவான மனுஷங்க எல்லாருமே பார்க்கலாம். ராமதாஸ் கூட வந்து அவர் ஸ்டார்டிங்ல இருந்து பயணிச்சார். அது ரிலேட்டடா இதெல்லாம். ஆமாம், டாக்டர் ஐயா கூட இருக்கிற அந்த சீன்லாம் இருக்கு. உண்மையாக காடுவெட்டி படத்துலையும் இந்த மாதிரி காட்சிகள்லாம் இருந்தது. இதுலேயும் வந்து மருத்துவர் ஐயா கூட மாவீரன் குரு பயணித்த அந்த காட்சியெலாம் இடம்பெற்றிருக்கு. அவங்க இப்போ மருத்துவர் ஐயா தான் வந்து காடுவெட்டி குரு அவங்களுடைய கல்யாணம் பண்ணி வச்சார். அவர் அந்த 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 காட்சியெல்லாம் இடம்பெற்றிருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. நாடக காதல் அந்த மாதிரி இல்லை, அந்த மாதிரி காட்சியெல்லாம் இது வந்து குறிப்பிட்ட காலம்தான். ஆனால் இங்கே இருக்கிறவங்க சோஷியல் மீடியாவில் அரசியல்வாதிகள்லாம் தவறாக ப்ரொஜெக்ட், அது ஒரு பெற்றவங்க வழி. அதை வந்து அப்போ சூழ்நிலை புரிஞ்சது. படம் நல்லா புதுவாக தான் காமிச்சிருக்கேன். இந்த படத்தோட போஸ்டர் ட்ரெய்லர்ல இருந்து இது ஒரு சமூகம் சார்ந்த படம் அப்படின்னு தான் ஒரு சித்தரிச்சாங்க. உண்மையாலுமே அப்படிலாம் இருக்கா? ஆமாம், ஒரு சமூகம் சார்ந்த படம் தான். தமிழ் சமூகம் சார்ந்த படம். எல்லாருக்குமே எல்லா சமூகத்துக்கான ஒரு படம் உருவாகலாம்ல. எல்லாரும் ஒன்றா இருக்குன்றதை காமிச்சிருக்கேன். அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த படத்தில். ஆமாம், ஆக்சுவலி ஜெய் பீமில் வந்து ஒரு சமூகத்தை நல்ல படம் நல்லா இருக்கும். ஆனால் ஒரு சமூகத்தை வந்து தவறாக நல்லா சித்தரிச்சிருப்பான். அதை வந்து பிரேக் பண்ணி உடைச்சிட்டு இவர் வந்து அனைத்து சமூகத்தமாக ஒற்றுமையாக இருக்கணும்னு படம் எடுத்திருக்காரு. அதுக்கு இதுக்கு கம்பேர் பண்ண முடியாது. அது வந்து ஒரு சமூகத்தை குற்றவாளியை காமிச்சு ஹிட் ஆக்கியிருப்பான். ஆனால் வந்து இதில் வந்து எல்லாம் ஒன்றா இருக்கணும் அப்படி தவறான பிம்பத்தை உடச்சி ஹிட் ஆக்கியிருக்கேன். அவ்வளோதான். படம் நல்லா இருக்கு. நன்றி நன்றி, தேங்க்யூ. மாவீரா திரைப்படத்தை இப்போ தான் பார்த்துட்டு உற்சாகமாக வந்துட்டு இருக்கேன். எல்லாமே ரெண்டாவது. மனித குலத்துடைய அடிப்படை தேவை வந்து மன மகிழ்ச்சி தான். தரவிருக்க மாதிரி ஒரு உண்மை வரலாற்றோட பல்வேறு ஒரு சில ரசிக்கக்கூடிய கற்பனைகளையும் சேர்த்து இந்த படத்துல வந்து நான் பார்த்தேன். எப்படின்னா, இந்த படத்துல வந்து எனக்கு அந்த சோகம் வரும்போது நான் அழுதேன். அதை வந்து அந்த கிங்ஸ்லின்னு ஒரு நடிகர் அவர் வரும்போது நான் சிரிக்கிறேன். அப்புறம் வந்து அந்த பாடல் வரும்போது நான் ஆடுறேன். ஒரு நவரசம்னு சொல்றோம் இல்லையா, அன்பு, சோகம், காதல், இந்த மாதிரி அனைத்து உணர்வுகளுடைய கலவையாக இந்த திரைப்படம் இருக்குது. ஒவ்வொருத்தரும் இந்த படத்தை குடும்பத்தோடு தேட்டரில் வந்து பாருங்கள். நீங்கள் ஆடுவீங்க, பாடுவீங்க, அழுவீங்க, கொண்டாடுவீங்க. அனைத்து நவரசங்களையும் நீங்கள் குடும்பத்தோடு வந்தால் நீங்கள் 5000 ரூபா செலவு பண்ணால் கூட அதுக்குரிய மனமகிழ்ச்சியோடு நீங்கள் வெளியே வருவீங்க. அதுக்கு இந்த படம் உண்மையான கதை சொல்லியிருக்காங்க. திரு மாவீரன் குரு அவர்களோடு இல்லை, அவர் மேலே குற்றச்சாட்டுகள் இல்லை. என்னன்னா, ஒரு மனித இயல்பு என்னன்னா, அதாவது நான் ஒரு வேலை பண்ணால் நான் பண்ணுற வேலைக்கு வந்து நான் வந்து வக்கீல் எப்படின்னா வாதாடுவேன். அதே தப்ப நீங்கள் பண்ணீங்கன்னா நான் நீதிபதி உங்களுக்கு தீர்ப்பு சொல்லுவேன். சமூகம் அப்படி தான் இருக்குது. இது வந்து அவங்க வாழ்ந்த காலகட்டம் என்ன, அவங்களுடைய பிரச்சனை என்ன. அதாவது நம்ம இங்கே சென்னையில் இருக்கோம். நமக்கு உண்மையில் வந்து பக்கத்து ஒரு பிரச்சனையே தெரியாது. நம்ம வந்து நம்ம எத்தனை கிராமங்கள் நீங்கள் பார்த்துருக்கீங்க. அந்த கிராமத்தில் வந்து உண்மையான பிரச்சனை இப்போ ஜெயங்கொண்ட மாதிரி பகுதியில் என்ன பிரச்சனைனா, அதாவது திரு தங்கப்பாச்சான் அவர்கள் சொல்லுவார், அங்கே வந்து நெய்வேலியில் வந்து நிலக்கரி சுரங்கம் தோன்றுறாங்க. அவருக்கு நினைவு தெரிஞ்சு ரொம்ப வருஷத்துக்கு வந்து நெய்வேலியிலேருந்து கரண்ட் எடுத்து வேறு 1000 கிலோமீட்டர் தள்ளி ஊருக்கு கூட கொடுப்பாங்க. ஆனால் நெய்வேலி இல்லாமல் இருந்திருக்கு. அதே போல் இந்த ஜெயங்கொண்டம், இந்த அரியலூர் பகுதிகள் நிறைய சிமெண்ட் தொழிற்சாலைகளும் உருவாயிருக்கு. இந்த சிமெண்ட் தொழிற்சாலைகளால் அந்த பகுதி மக்கள் நிறைய பேர் நோய்வாய்ப்பட்டிருக்காங்க. அவங்க வந்து எப்படின்னா அந்த மண்ணையே அடியோடு தோண்டி போட்டிருக்காங்க. ஸோ அந்த பகுதியோட பிரச்சனை வேறு, அந்த பகுதியோட வளம் வேறு, மழை குறைவு, வளம் குறைவு. அதனால் அந்த பகுதிகள் நிறைய வந்து நக்சலைட்டுகள்லாம் உருவானாங்க. ஸோ அந்த பின்னணியில் தான் வந்து மாவீரன் குரு அவர்களுடைய தகப்பனார் உருவாகியிருக்காரு. மாவீரன் குரு அவர்கள் மட்டுமல்ல, 1930 காலகட்டம் வரைக்கும் அங்கே வந்து கொடுக்கூர் ஆறுமுக படையாச்சின்னு ஒருத்தர் இருந்திருக்காரு. மாவீரன் குரு அவர்களோ, குரு அண்ணனுடைய தகப்பனார் அவர்களோ என்னெல்லாம் செஞ்சாங்களோ இதே விஷயங்களை வந்து 1930களே இங்கே நடந்திருக்குது. அப்போ ஒரு என்கவுண்டர் நடந்திருக்கு. ஸோ இந்த